அடுத்த சுற்றுல பேசுவோம். திரு ஜென்ராம் உங்களுக்கு மட்டும் சுய சிந்தனை இருக்கணும், மத்தவங்களுக்கு சுய சிந்தனை பேசுவோம். அடுத்த சுற்றுல நான் வரேன், பேசலாம். திரு ஜென்ராம், இங்க மதிமுகவினுடைய முடிவுக்கான காரணங்களை திரு வைகோ பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கிறார். அதே நேரத்தில் விமர்சனங்கள் எழுகிறது. நீங்க தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அந்த அரசு மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுகள் தாவேக மேல மட்டும்தான் இருக்கா? செந்தில் செல்வனை அழைத்து கொண்டு போன திமுக மேல அப்ப அந்த பேரம் என்பது என்ன பேரம், அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்கிறார். இல்ல, அது ரெண்டையும் தாவேக தன் பெரும்பான்மை பெறுவதற்காக வேறு கட்சிகளில் இருந்து எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு, ராஜினாமா செய்து இழுப்பதற்கும் திமுக உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களை வெளியில வா, ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்வதற்கும் அடிப்படையில ரொம்ப வேறுபாடு இருக்கு. அது இரண்டும் ஒன்றல்ல. மறுமலர்ச்சி திமுகவை சார்ந்தவர்களாக அந்த 2 எம்எல்ஏக்களும் இருந்தாலும் அவங்க திமுகவினுடைய பிஃபார்ம்ல தேர்தல் கண்டெஸ்ட் பண்றவங்க. அவங்க திமுக தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் அவங்க திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான், திமுகவினுடைய உறுப்பினர்கள் தான். அதனால அவங்க திமுகவை விட்டு வெளியில வர்றதுக்கு, ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுக்கு அவங்க தயாராக இல்லைன்னு சொல்வது அது அவங்களுடைய சாய்ஸ். அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வர்றதும் அவங்களுடைய சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜனநாயகத்திற்கு விரோதமானது விசுவாசம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். ஒருவர் மீது, ஒரு கூட்டணி மீது, ஒரு கட்சி மீது பிடிப்பும் அன்பும் தோழமையும் நட்பும் கொண்டு இருப்பதுங்கிறது வேற, அது இல்லாம ஒட்டி கொண்டு இருப்பது வேற. சில சலுகைகளுக்காக, சில வசதிகளுக்காக ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருப்பதுங்கிறது வேற. நீங்க மறுமலர்ச்சி திமுக, காங்கிரஸில் இருந்து மறுமலர்ச்சி திமுக வரைக்கும் இன்று 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்து போகக்கூடிய, எதிரணியை ஆதரிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அப்படி செல்வதற்கான உரிமை இருக்குது. அவர்களிடமிருந்து திமுக விசுவாசத்தை கோருவதாக நான் கருதவில்லை. விசுவாசம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அதனால விசுவாசத்தை அவர்கள் கோரவில்லை. ஆனா நாங்க போவதை யாருமே விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றது மட்டும் சரியில்லை. நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம், அந்த முடிவின்படி அந்த கூட்டணி, எதிரணியில போய் நீங்க அந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா நீங்கள் எடுத்த முடிவை விமர்சிப்பதற்கு வெளியில் இருப்பவர்களுக்கோ அல்லது அந்த கட்சிக்காரர்களுக்கோ உரிமை இல்லை. எங்களை திட்டுறாங்க அப்படின்னு வருத்தப்படுவதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க தேர்தலுக்கு முன்னாலேயே இந்த நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கட்சி ரீதியாக பேசும்போது திரு சுப்புரத்னம் அப்ப நீங்க அப்பவே வெளியில போயிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேக்குறாரு. அது கட்சி ரீதியாக 2 கட்சிகளும் பேசுறாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு தொகுதிகள் குறைவாக கிடைத்தது அப்படின்னு நானே மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளரிடம் நான் சொல்லி இருக்கிறேன், நான் எழுதி இருக்கிறேன். 2006 ஒரு வாரம் இருமுறை வரக்கூடிய பத்திரிகையில நான் காலம் எழுதும் போது எழுதியிருக்கிறேன். அதுக்கு முன்னாலேயே 96 முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க, தனியாக நிற்கிறாங்க, வெற்றி பெறவில்லை, வைகோ உட்பட வெற்றி பெறவில்லை. 98 மக்களவை தேர்தலில் நிற்கிறாங்க, அதிமுகவோட கூட்டணிக்கு போறாங்க. அதிமுக 3 கட்சிகளுக்கு தலா 5 இடங்களை கொடுக்குது. மறுமலர்ச்சி திமுகவுக்கு 5 இடம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 இடம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் 5 இடம், 3 கட்சிகளுக்கும் 5 இடம். தொகுதி குறைப்பும் சுயமரியாதை குறைவும் அதிமுகல அன்னைக்கே 98 மறுமலர்ச்சி திமுகவுக்கு நேர தொடங்கி விட்டது. 2011 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுகவுக்கு எதிராக அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் செய்துட்டு 2011 சட்டப்பேரவை தேர்தலில் மறுமலர்ச்சி திமுகவுக்கு இடம் இருக்கா இல்லையா எதுவும் சொல்லாம கூட்டணியில் இருந்து கழட்டி விட்டது அதிமுக. அப்போது இன்னும் மோசமாக அவர்களுடைய கண்ணியமும் சுயமரியாதையும் பங்கப்படுத்தப்பட்டது, களங்கப்படுத்தப்பட்டது. இப்படி வரிசையா சொல்லலாம். 2093 தனியாக கட்சி, திமுகவில் இருந்து வெளியில் வந்து தனியாக கட்சி தொடங்கிய மறுமலர்ச்சி திமுக 1993 கட்சி தொடங்கிட்டு 99 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் போய் இருந்தது. அது பிழை இல்லை.
அது அவமானம் இல்லை, அது தமிழ்நாட்டுக்கு விரோதமானது இல்லை. 72ல கட்சி தொடங்கி திமுக இருந்து வெளியில போய் கட்சி தொடங்கி அதிமுக 2026ல திமுகவோடு கூட்டணிக்கு போறாங்க அல்லது ஆதரவு கேட்கிறார்கள் என்றால் அது உலகமகா குற்றமாக எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியல. மற்றவங்க யாராவது பேசினா கூட பரவாயில்ல. 93ல பிரிந்து போய் 99ல கூட்டணிக்கு போனவர்கள் 72ல திரும்பி போய் 26ல வரும்போது அதை குறை சொல்வது கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறிகிற மாதிரி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொகுதி குறைக்கிறதும் அந்த 5-5-5ன்னு 98ல ஆரம்பிச்சது 99ல திமுக கூட்டணியில, திமுக பாஜக கூட்டணியில மறுமலர்ச்சி திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கும்போது 99லேயே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 சீட்டும் மறுமலர்ச்சி திமுகவுக்கு 5 சீட்டுமாக மாறுது. அதாவது ஒரே ஒரு இடத்துல வேறு அணிக்கு போகும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 இடங்களும் மறுமலர்ச்சி திமுகவுக்கு 5 இடங்களும் பிஜேபிக்கு 6 இடங்களும். ஜெயலலிதா 3 பேரையும் சமதளத்துல வச்சாங்க. திமுக கலைஞர் 3 பேரையும் வெவ்வேறு தளத்துல வச்சுட்டாரு. அங்கேயும் வைகோ அவர்கள் அதை என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கணும் இல்ல திரு ஜென்ராம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதிமுகவோடு கூட்டணி வைத்து அதிமுகவை ஆட்சியில அமர வச்சுட்டு நீங்க பாஜகவில் அமைச்சரவை வாங்க பாத்தீங்க, அது ஒரு அரசியல் மோசடி இல்லையா அப்படின்னு இந்த காலச்சூழலை ஒப்பிட்டு தானே அவர் கேட்கிறாரு. அப்ப அது நம்ம கடந்த காலத்துல அதிமுக திமுகவோடு இணைந்ததை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் அமைச்சரவை வாங்க முயற்சி செய்தார்கள் என்பது முழுக்க அவதூறாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி எந்த பிரச்சனையும் இதுக்குள்ள இருக்கிறதாக நான் நினைக்கல. பாரதிய ஜனதா கட்சி அல்லாமல் அதிமுக ஆட்சி அமைத்தால் திமுகவிடம் ஆதரவு கேட்டிருந்தா அது ஒன்னும் பெரிய கொலை குற்றம் இல்ல, ஜனநாயகத்தை கொலை செய்த மாதிரியான குற்றம் ஒண்ணும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் அதை சொல்றேன். மறுமலர்ச்சி திமுக கூட்டணியில சேருது, ஆனா அதிமுக சேரக்கூடாது, சாரி அதிமுக ஆதரவு கேட்க கூடாதா அப்படின்னு அதனாலதான் நான் கேட்கிறேன். சில விஷயங்கள்ல கோட்பாட்டு விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், கொள்கை விசுவாசம் இருந்தா போதும், கட்சி விசுவாசம் தேவையில்லை, தலைமை விசுவாசம் தேவையில்லை. கொள்கை ரீதியாக பெரியார் அண்ணா அந்த லெகசிய ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்ததுன்னா அதற்கு ஒரு உடன்பாட்டுக்கு 2 கட்சிகளும் அல்லது 3 கட்சிகளும் வர முடிந்தது என்றால் அது பிரச்சனைக்கே இடம் இல்லாதது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, அதுக்கப்புறமும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. வரிசையாக அவங்க அடுத்தடுத்த தேர்தல்களில் அவங்களுக்கான இடம் சுருங்கி கொண்டே வருகிறது. திமுக திடீரென்று 2026ல அவங்களுக்கு தொகுதி எண்ணிக்கையை குறைக்கவில்லை. 22 சீட்டு வேண்டாம்னு சொல்லி 2006ல அதிமுக பக்கம் போனாங்க, 35 சீட் அதிமுக வாங்கினாங்க, உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் வரும்போது 2004ல மக்களவை பொட்டாவுக்கு அப்புறம் 2006ல அங்க போனதே ஒரு கிராஃப் இறங்குவதற்கு காரணமாக இருக்கு. இன்னைக்கு அதுக்கப்புறம் இப்படி 2014ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நண்பர் காரை செல்வராஜ் சொன்னதுனால நான் அந்த மாதிரி விஷயங்கள் பேசல. எண்ணிக்கை குறைந்ததற்கு அடித்தளம் அங்கேயே இருக்கு. கனவிலும் நான் வஞ்சம் நினைத்ததில்லை. எங்களை விட வலிமை குறைந்த கட்சிகளுக்கு 8 இடம் 10 இடம், அரசியல்ல நாங்க ஒரு விளிம்புல இருக்கிறோம், கீழே விழுந்த அதல பாதாளம் அப்படின்னு சொல்வதற்கான அடித்தளம் 98 மக்களவை தேர்தலிலேயே போடப்பட்டு விட்டது. முதற்கட்ட கருத்தையும் வாங்கிக்கிறேன். திரு ஜவஹர், இங்க பொதுக்குழுக்கு பிறகாக பேசும்போது மதிமுக பொதுச் செயலாளர் தாவைக்கோட இப்ப நெருக்கமா இருக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் இணைந்து போட்டியிடுவோம், ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்றாங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால், இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு தானே பரப்புரை செய்வேங்கிற அளவுக்கு முதலமைச்சர் சொல்றாரு அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக மதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு. அது தொடர்ந்து பரவலாக இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இன்னும் வலுவூட்டக்கூடிய வகையில இல்லையா? இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சி அடுத்த நிலை எதிர்கால நலன் கருதி எந்த நிலைக்கு போகணும்னு அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த